பொங்கல் அதுவுமா குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவில் பேர் என்னன்னு தெரியுமா? பாரு, இன்றைக்கின்னு பார்த்து எவ்வளோ பேர் கோவிலுக்கு வராங்க பார்த்தியா? வருஷத்தில் என்றைக்காவது கோவிலுக்கு வராங்களே நம்மளே மாதிரி. பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானம் சோறு போடுறாங்க, சாம்பார் சாதம் தயிர் சாதமும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. நாளைக்கு பொங்கலா, அதனால் எல்லா வீட்லேயும் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ரூபினியும் இப்போ வந்து வீட்டு முன்னாடி கோலம் போட்டுட்ருக்காங்க. அதான் இப்போ புள்ளி வச்சிட்ருக்கா. என்னையும் பாருங்கள், இதுக்கு மேலே வந்து பெரிய ரோடாக போடுவா. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கலாம். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேங்க. எல்லோரும் எப்படி கோலம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு முன்னாடி இருக்க ரோடு ஃபுல்லாகவே வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. ஏதோ ரோடு வந்து அவங்க வீட்டோட சொத்து மாதிரி. இப்போ வீட்டிலேருந்து கடைக்கு ஒரு பொருள் வாங்க கூட போக முடியல. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக கோலம் வரைஞ்சி போட்டிருக்காங்க. நம்ம நடந்து போனால் கோலம் வந்து அழிஞ்சிருமாமா. அதனால சுற்றிப்போன்னு சொல்லிட்டு இப்போ 4 சீட்டு தள்ளி போய் தான் அந்த காய்கறிலாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியாக கோலம் வரைஞ்சி முடிச்சாச்சுங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கோலம் என்ன முடியலை. இவங்க கோலம் போட்டு முடிக்கவும் மாட்டாங்க. எனக்கு நல்ல தூக்கம் வேறு வருது. நேற்று தான் ஊர்லேருந்து வேறு வந்தேன். நான் தூங்க போகிறேங்க. இவங்க போட்டு முடிச்சு கூப்பிடுங்க என்ன. அட இங்கே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வரைஞ்சி உள்ள நல்ல கலர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோலத்தை பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் இந்த மீம்ஸ் பேஜெலாம் பார்த்தேங்க. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. மாடை பார்த்திங்கன்னா அந்த எறும்பு மாதிரி, கழுதை மாதிரி, அப்புறம் எறும்பு தண்ணி மாதிரி இருக்குது. மாட்டுக்கு அந்த சோதனையாக அது பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் கோலம் வரைஞ்சி எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. இங்கே இப்போ தான் கோலம் போட்டு முடித்தாங்க. அதனால் நம்ம இனி சாப்பிட போகலாங்க வீட்டில் போயிட்டு. நாளைக்கு பொங்கல் சீக்கிரம் எந்திக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பொங்கல் பொங்க போகுதுங்க. பொங்கிட்டு தண்ணி கீழே சாடிட்டா. ஆமாம், பொங்கல் வந்து முறையால் பொங்கும். இது என்ன தண்ணியாக பாஞ்சிட்ருக்கு? தண்ணீர் ஊற்றிட்டீங்களோ? பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கியாச்சுங்க. அடுத்து இந்த பொங்கல் பானையை சுற்றிட்டு அரிசி போடுறாங்க. பார்த்தீங்களா? ஏன் சுத்தாமல் போட்டால் அரிசி வேகாதா? என்னமோ பண்ணுறாங்க. சரிங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வெந்துருச்சு. அதை இப்போ வச்சு சாமி கும்பிட்றாங்க. பாருங்கள், எல்லோரும் வந்து சாமியை வேண்டிட்டு நல்லா கும்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் எனக்கு தாங்க என்ன வேண்டுறதுனே தெரில. ஏன்னா நம்ம என்ன வேண்டினாலுமே அது வந்து நடக்காது. இனிமேல் நடக்க போகிறதும் இல்லை. அதான் நம்ம எதுக்கு வேண்டிக்கிட்டுன்னு நான் வந்து வேண்டலை. நம்ம எதுக்கு வேண்டிக்கிட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் தான் ஆகும். சரி, இப்போ வீட்டில் சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க வீட்டுக்கு எதிர்க்கையே. அங்கே போயிட்டு சாமி கும்பிட போனோம். போயிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா, இதாங்க வீட்டில் வச்ச பொங்கல் பானைலாம் இருக்குங்க. அடுத்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது அழகுமலையில் இருக்க முருகன் கோயிலுக்கு போக போகிறோங்க. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். பார்த்திங்கன்னா நம்ம காரில் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது. திருப்பூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இந்த அழகுமலைன்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஏன்னா எனக்குமே இதை பற்றி எதுவும் தெரியாது. நான் சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாதுல்ல, அதனால் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டே. பார்த்திங்கன்னா வண்டி போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கோயில்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம கோயில்கிட்ட போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாங்க. ஏன்னா இப்போ பேசி வாய் வலிக்குது. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து கோவில் கீழே வந்தாச்சுங்க. இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்குது. ஏன்னா பொங்கல் லீவில், அதனால் எல்லோரும் இங்கே தான் வந்திருக்காங்க போல். பார்த்திங்கன்னா கோவில் கீழே ஒருத்தர் வந்து பூ வித்துட்டு இருக்காரு. இங்கே காட்டுறேன். கோவிலுக்கு கீழே ஒருத்தர் பூ வித்துட்டு இருந்தாரு. பார்த்தீங்கன்னா இந்த பூ முருகருக்கு பிடிச்ச பூ, அதனால முருகருக்கு பிடிச்ச பூன்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம அண்ணனுக்கு தெரியுது, ஆனால் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. முருகரோட்ட வந்து சொல்லியிருப்பாரு போல். பார்த்திங்கன்னா கோயிலுக்கு மேலே வந்துட்டாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்யூவே நிற்கிது. இந்த க்யூ அப்படி சுற்றி லாஸ்ட்டு கோயிலுக்குள்ளே தாங்க போகும். பரவாயில்ல, திருச்செந்தூர் மாதிரி தாங்க எங்கேயும் கூட்டம் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் கூட்டம்லாம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்குது. எல்லோரும் சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோங்க, செல்ஃபி மட்டும் எல்லாருமே எடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளே மாதிரி தான் எல்லோரும் வந்திருக்காங்க போல். சாமி கும்பிட்றோமா முக்கியம் இல்லை, ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டோமா அதான் முக்கியம். பார்த்திங்களா நம்ம மூஞ்சி எப்படி ரொம்ப பக்தி மயமாகிட்டு இருக்குன்னு. என் காலையிலே குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலுக்கும் வந்தாச்சு. அதனால இந்த வருஷம் எனக்கு ஓஹோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிதுப்பா. பரவாயில்ல, க்யூ டக்குன்னு உள்ளே போகிறாங்களே. இதே நான் திருச்செந்தூருக்கு போனேன்னா 2 மணி நேரம் நிற்கணும் க்யூவில் மட்டுமே. பார்த்திங்கன்னா கோவிலுக்கு மேலே நின்று பார்த்தா இந்த திருப்பூர் மொத்தமாகவே தெரியுதுங்க. பார்த்திங்களா, பார்ப்போமா, இங்கேருந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. சாரி, திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து பார்த்தா தெரியாது போலங்க.
கீழே வந்து கார் பார்க்கிங் தான் இருக்குது. நம்ம கார் பார்க்கிங்லாம் தெரியுதுங்க இங்கேருந்து பார்த்தா. இதுவே மற்ற நாள்னா 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போங்க. இன்றைக்கி பொங்கல்னால எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க போல். எல்லோரும் ஆளுக்கு கேமரா எடுத்து சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பாருங்கள், ரொம்ப நேரமாக க்யூவில் தாங்க நிற்கேன். காலில் சாப்பிட வேறு இல்லை, தலை வேறு கிருகிருன்னு சுற்றுது. கோயிலை விட்டு இறங்கின உடனே ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிடணுங்க. ஆனால் ரொம்ப டயர்டாக வேறு, ரொம்ப நேரமாக நிற்கிறேங்க. கூட்டம் உள்ளேயும் போக மாட்டுக்கு, வெளியே வரவும் மாட்டுறாங்க, அப்படியே நிற்கிது. சோதிக்காதீங்கப்பா என்ன. ஒரு வழியாக கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சுங்க. கோவிலுக்கு உள்ளே போகும்போது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி வாங்க, நம்ம வீடியோ எடுத்த வரைக்கும் போவோம், வீட்டுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோபுரம் இருக்குது. சைடில் பார்த்தீங்களா ஓமு மட்டும் தெரியுது. நம்ம தலைவியை பார்க்கலாம். ஓம் முருகா. இதுதாங்க அழகுமலையில் இருக்கிற முருகன் கோவில். எனக்கு திருச்செந்தூர் பழனியில் இருக்கிற கோயிலெலாம் தெரியும். இந்த கோயிலுக்கு இதுதாங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற கோவிலோடக்கு இங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க தயாராகிட்ருக்காங்க. நானும் செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரு வாயை பார்த்தீங்களா, என்னடா வாய் இது? டேய், நீ இவன் என்ன பண்ணுறான்? கோயில் பிடிச்சி தள்ளிகிட்ருக்கான். தள்ளலையோ? ஓ, கும்பிட்றான் போல, ஏதோ வேண்டுதல் போல். சரி, கடவுளாக பார்த்து தான் பண்ணுவார். இது பார்த்தீங்களா, இதுதான் கோவிலுக்கு உள்ளே இருக்கிற கொடி கம்பங்க. ஏன்னா உள்ளே வீடியோ எடுக்க முடியாது, அதனால் எப்படியாவது அந்த கொடி கம்பத்தை மட்டும் நான் வீடியோ எடுத்துட்டேன். இருங்க, நான் சாமியை காட்ட முடியுமான்னு பார்க்குறேங்க. கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாமா? முருகர் தெரிகிறாங்களா? சரி, எதுக்கு ரிஸ்க்கு? நம்ம சாமி விஷயத்தில் நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து வீடியோ எடுக்காமல் கிளம்பியாச்சுங்க. பார்த்தீங்களா, நல்ல பசி. இதில் ரூபியை பார்த்தீங்களா, மெதுவாக நடந்து வாரா. சீக்கிரம் போனால் நல்லா சாப்பிட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இவ தாங்க தாரிகா. அவளை ஃபோட்டோ எடுக்கலையாமா, அதனால தான் அழுதுகிட்ருக்கா. சரி வாங்க, திருப்பூருக்கு வந்தாச்சு. காலையில் பொங்கல் வச்சாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு, இங்கே கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. கீழே வரும்போது ஒரு இடத்துல வந்து அன்னதான சாப்பாடு போட்டாங்க. அங்கே போய்ட்டு நம்ம என்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்க்கலாங்க. போயிட்டு கோவிலோட படியை பார்த்தீங்களா எப்படி செங்குத்தாக இருக்குன்னு. ஏறும்போது தெரிலங்க, இறங்கும் போது தான் தெரியுது எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. எனக்கு தலை வேறு சுற்றுதுங்க, ஏன்னா படியில் நடக்க வேற முடியாது. ஏன்னா காலையில் சாப்பிடலையா, அதனால் கிருகிருன்னு இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு இல்லை, முந்தா நேற்று நைட்டு தான் நாகர்கோவிலேருந்து திருப்பூருக்கு பஸ்ஸில் வந்தேன். அப்புறம் நேற்று காலையில் வந்து திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போனேங்க. கோயம்புத்தூர் போயிட்டு நைட்டு தான் திருப்பூருக்கு வந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில் பொங்கல் வச்சுட்டு இந்த கோவிலுக்கு வந்தாச்சு. ஒரே அலைச்சல் தான், அலைஞ்சு ரொம்ப டயர்டாயாச்சு. பார்த்தீங்களா, இன்றைக்கின்னு பார்த்து கோவிலில் செம கூட்டம் போல். இன்றைக்கி எல்லோரும் காலையில் எந்திரிச்சு அவங்க வீட்டில் பொங்கல் வச்சுட்டு நல்ல பொங்கல் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு இந்த கோவிலுக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி லைனாக நிற்கிதுன்னு. போக போக ஆட்கள் வந்துகிட்டே தான் இருக்குது கோவிலுக்கு. ஆனால் ப்ளேஸ் நல்லா இருக்குல்ல. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவில் கீழே வந்து அன்னதான சாப்பாடு போட்டுட்ருந்தாங்க. அது நம்ம பார்த்தாச்சுங்க. நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். பார்த்திங்கன்னா அன்னதான சாப்பாடில் என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமும் தயிர் சாதம் போட்டிருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம் வேறு லெவல், தயிர் சாதமும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டெய்லி இப்படி சாப்பாடு போட்டால் நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாங்க. சாம்பார் சாதமும் தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். பாய்.